Good morning to all. This is a continuing part of video. So today we are going to discuss about measurement of delta U and delta H using calorimetry. Calorimeter is used for measuring the amount of heat exchange in a chemical or physical changes. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருந்தாலும் ஃபிசிக்கல் சேஞ்சாக இருந்ததுன்னா அங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே கலோரிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இன் கலோரிமீட்டர் the temperature change in the process is measured which is inversely proportional to the heat change. ஸோ இங்கே என்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா C equal to Q by M into delta T. இங்கேருந்து சின்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, Qனா ஹீட்டு, M வந்து மாசு, டெல்டானா சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர், அதான் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்ஸு. ஸோ இங்கே வந்துட்டு எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. ஃபஸ்ட்டு வந்து டெல்டா யூ வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஹீட் எவால்வ்டு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர்ட் இன் எ ஃபார்ம் கலோரிமீட்டரு. ஸோ திஸ் இஸ் எ ஃபார்ம் கலோரிமீட்டர். ஸோ இந்த ஃபார்ம் கலோரிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு இன்னர் வெசல், இது வந்து அவுட்டர் சர்க்கிள். ஸோ இது தான் ஃபார்ம் கலோரிமீட்டர். இந்த ஃபார்ம் கலோரிமீட்டர் வந்துட்டு எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மெட்டலால் மேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்ம் கலோரிமீட்டரை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லிட்டால் மூடியிருப்பாங்க. அந்த லிட்டை வந்து எதால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா மெட்டலை மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவுட் சைடில் இருக்கிறது வந்துட்டு அவுட்டர் செல்லு. இந்த இன்னர் செல்லுக்கும் அவுட்டர் செல்லுக்கு இன்பிட்வீனில் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து வாட்டரு. ஸோ இது ரெண்டு இந்த இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டிரர் இருக்கும். இந்த இன்னர் செல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பிளாட்டினம் கப்பு. இந்த பிளாட்டினம் கப்பு வந்துட்டு எதோட வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னா எலக்ட்ரிக் வயரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளாட்டினம் கப்பில் தான் வந்து நோன் சப்ஸ்டன்ஸு, ஒரு சப்ஸ்டன்ஸோடைய வெயிட் தெரியும், நோன் வெயிட்டோடைய சப்ஸ்டன்ஸை எடுத்து நம்ம வந்து எலக்ட்ரிக் ஹீட் மூலமாக ஹீட்டிங் கொடுக்கும்போது ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்யூஷன் ஆகும், எரியும். ஸோ எரியும் போது அங்கே வந்து ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயருக்கு வந்துட்டு இது வந்து இன்னர் கப்பு, அவுட்டர் கப்புக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு இங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே வெளியில் இருக்க அந்த ப்ளூ கலர் வாட்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டை வந்து எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ண தான் இந்த கலோரிமீட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எப்படி மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த வாட்டரை வந்து இன்ஷியலோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்துட்டு அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து இந்த பெக்மர் தெர்மாமீட்டரில் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் கலோரிமீட்டரு, இதுதான் ஸ்டோரி. ஸோ இதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ the inner vessel and its cover are made up of strong steel. The cover is fitted tightly to the vessel by means of a metal lid and screw. A weighted amount of the substance is taken in a platinum cup. நான் சொன்னேன்ல அந்த எல்லோ கலரில் இருக்க அந்த கப்பு தான் பிளாட்டினம் கப்பு. ஸோ அந்த பிளாட்டினம் கப்பு கனெக்டட் வித் எலக்ட்ரிக் வயர் ஃபார் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆர்க் இன்ஸ்டன்ட்லி டு ஹேண்டில் கம்ப்யூஷன். அந்த பிளாட்டினம் கப்பு எதோட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எலக்ட்ரிக் வயரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா கரண்ட் கொடுத்தும் போது நம்ம அதில் எடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்யூஷனாக பர்னிங் ஆகுறதுக்கு. த பாம் இஸ் தென் டைட்லி க்ளோஸ்டு அண்ட் ப்ரெஷரைஸ்டு வித் ஆக்சிஜன்ஸு. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ன் ஆகுறது, அந்த லிட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்ம் கலோரிமீட்டரை, இந்த இன்னர் செல்லை. த பாம் இஸ் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டரு. ஸோ இந்த இன்னர் செல்லை வந்துட்டு எதில் வந்து உள்ளே டிக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அவுட்டர் லேயர் ஒன்று சொன்னோம்ல, அந்த அவுட்டர் லேயர் வந்து வாட்டர் இருக்கும், அந்த வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ த பாம் இஸ் இம்மர்ஸ்ட் இன் தி வாட்டர், த இன்னர் வால்யூம் ஆஃப் தி கலோரிமீட்டர். A stirrer is placed in the space between the wall of the calorimeter and the bomb. இன்னர் செல்லுக்கு அவுட்டர் செல்லுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஸ்டிரர் வச்சுருப்பாங்க. ஸ்டிரர்னால் கலக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இப்போ நம்ம உள்ளே இருக்க பிளாட்டினம் கப்பில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து பர்னிங் ஆகும்போது இந்த ஸ்டிரர் வந்துட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் ஸ்டிரர் பண்ணியிருக்குன்னா உள்ளே இருக்க ஹீட் வந்துட்டு வெளியில் இருக்க அவுட்டர் செல்லுக்கு வரும்போது ஈவனாக அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ஸ்டிரர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. So that water can be stirred uniformly. The reaction is shortly by striking the substance through the electrical heating. A known amount of combustible substance is burned in oxygen in the form.
heat evolved during the reaction is absorbed by the calorimeter. ஸோ உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்து பர்னிங் ஆகும்போது ஹீட் வந்துட்டு எவால்வேஷன் ஆகும். உள்ள இன்னர் செல்லேருந்து எவால்வேஷன் ஆகும். ஆனால் அவுட்டர் செல் வந்துட்டு அதை வந்து அப்சார்ப் பண்ணிவிடும். எது அப்சார்ப் பண்ணால் அந்த வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிடும். ஸோ வாட்டர் அப்சார்ப் பண்ணும்போது அங்கே டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் யூஸிங் Pugman thermometer. The bomb is sealed in volume. இந்த இன்னர் செல் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸாக டைட் பண்ணி வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அங்கே இருக்க வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது அங்கே கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இங்கே ஹீட்டாக கம்ப்யூஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து டெல்டா யூ சி. இங்கே ஸ்டாண்டர்ட் ஹீட்டாக இதை வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஹீட்டாக கம்ப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஹீட் அப்சார்ப்டு பை த கலோரிமீட்டர் அண்டு வாட்டரு. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணதில்ல எவால்வேஷன் ஆகிற ஹீட் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அவுட்டர் செல்லு இருக்க வாட்டரும் கலோரிமீட்டரும் எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ அப்போ ஹீட்டு அப்சார்ப்டு பை த கலோரிமீட்டர் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா Q1 ஈக்குவல் டு K இன்ட்டு டெல்டா T. இங்கே கே பார்த்திங்கன்னா கலோரிமீட்டர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அது எதுக்கு ஈக்குவல்னா MCCக்கு ஈக்குவல். எம்சின்றது மாஸ் ஆஃப் த கலோரிமீட்டர், சிசின்றது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கலோரிமீட்டர். ஹீட் அப்சார்ப் பை த வாட்டருக்கு வந்து Q2 ஈக்குவல் டு ரெண்டு வந்து அப்சார்ப் பண்ண இன்னர் செல்லேருந்து ஹீட் வந்துட்டு எவால்வேஷன் ஆகிறது, அவுட்டர் செல்லேருந்து ரெண்டு தான் அப்சார்ப் பண்ணிடுது கலோரிமீட்டரும் அண்டு வாட்டரை அப்சார்ப் பண்ணும்போது. ஸோ அதை தான் வந்து நம்ம Q1 அண்ட் Q2ன்னு சொல்கிறோம். கலோரிமீட்டர் அப்சார்ப் பண்ணுறத Q1ன்னு சொல்கிறோம், வாட்டர் அப்சார்ப் பண்ணுறத Q2ன்னு சொல்கிறோம். ஸோ Q2 ஈக்குவல் டு MW CW டெல்டா T. ஸோ MWன்றது மாஸ் ஆஃப் தி வாட்டர், CWன்றது ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி கலோரிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அந்த எவ்வளோ ஹீட்டு வந்துட்டு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு டெல்டா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி Q1 ஹீட் இது ரெண்டே ஆட் பண்ணும்போது தான் நமக்கு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த உள்ள பிளாட்டினம் கப்பில் இருக்க சப்ஸ்டன்ஸ் வந்து நான் வெயிட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்சாயிக் ஆசிட் கூட எடுத்துக்கலாம். அந்த சப்ஸ்டன்ஸோடைய நான் வெயிட்டு தெரியும். ஸோ இப்போ என்தால்பி ஆஃப் கம்ப்யூஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இதே மாதிரி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணும்போது டெல்டா ஹெச் ப்ரெஷர் ஈக்குவல் டு டெல்டா யூ சி ப்ளஸ் டெல்என்ஜி ஆர்டிங்க. டெல்என்ஜின்றது சேஞ்ச் இன் ஹீட்னு மீனிங்கு. ஸோ இது கலோரிமீட்டரோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா form calorimeter to determine the amount of heat released in the combustion reaction. It is used to determine the calorific value of food. இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு கம்ப்யூஷன் ஆகும்போது இப்போ நம்ம சாப்பிட்றோம்னா அந்த சாப்பிட்ற ஃபுட்டே வந்துட்டு எப்படி டைஜஷன் ஆகுது, உள்ளே போய் எப்படி டைஜஷன் ஆகுனா நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும்போது அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு பர்னிங் ஆகும் நம்ம பாடிக்குள்ளே வயிற்றுக்குள்ளே பர்னிங் ஆகும்போது அங்கே எவ்வளோ கலோரிபிக் வேல்யூஸ் வந்து கிடைக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். பாம் calorimeter is used in many industries such as metabolic study, food processing, explosive testings இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெல்டா ஹெச் மெஷர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டெல்யூவில் வந்துட்டு கலோரிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. டெல்டா ஹெச் மெஷர் பண்ணுறது சேஞ்சின் என்தால்பி வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இங்கே காப்பிக் ஆஃப் கலோரிமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. காப்பிக் ஆஃப் கலோரிமீட்டரும் அதே மாதிரி தான் பாம் கலோரிமீட்டரும். இங்கே வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு அயன் டேங்க் மாதிரி இருந்துச்சு கலோரிமீட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கப்புக்குள்ளே இன்னொரு கப்பை வைக்கிறது தான் காப்பிக் கலோரிமீட்டரு. ஸோ அந்த இன்சைடில் இருக்க கப்பு வந்து இன்னர் கப்பு, அவுட் சைடில் இருக்கிறது அவுட்டர் கப்பு. இன்சைடில் ஆஸ் யூஷுவல் நான் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எடுத்து பர்னிங் பண்ணணும். பாம் கலோரிமீட்டரில் என்ன படித்தோமோ அதே மாதிரி தான் இதோட ஸ்டோரியும். இன்னர் செல்லில் இருக்க கப்பில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அவுட்டர் செல்லுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுலேருந்து சேஞ்சின் என்தால்பியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு Q equal to MW CW delta T. Mன்றது மோலார் மாஸ் ஆஃப் தி வாட்டர், CWன்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ அதை தான் நம்ம சொன்ன ஃபார்ம் கலோரிமீட்டர் மாதிரிலாம் காப்பி கப்பு இன்னர் செல்லு அவுட்டர் செல் இருக்கும். இன்னர் செல்லில் வந்து நோன் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை வச்சுருப்பாங்க. பெக்மன் தெர்மாமீட்டர், ஸ்டிரர் வச்சுருப்பாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பர்னிங் ஆகும்போது ஸ்டிரர் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அவுட்டர் செல்லில் வந்து அந்த ஹீட் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக ஸ்டிரரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இது ஹீட் ஆஃப் கம்பஷனோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா
ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 2 எலமெண்ட்ஸ் வந்து கம்ப்யூஷன் பண்ணும்போது புதுசாக ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ இங்கே கூட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்பனும் ஹைட்ரஜனும் கம்ப்யூஷன் ஆகி மீத்தேன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இங்கே சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்மேஷன் எக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இதை சிங்கிள் ஸ்டெப்பில் டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட பாண்டிங் பண்ணும்போது வாட்டர் கிடைக்குது. இங்கே சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்மேஷன் வந்து -285. அதேமாதிரி கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு அதோட சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்மேஷன் வந்து -395. ஸோ இப்போ மீத்தேன் ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்மேஷன் வாட்டரோட என்தால்பி ஃபார்மேஷன் நமக்கு தெரியுது. ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு -890 கிடைக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் எழுதினோம்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன். ரிவர்ஸில் எழுதும்போது அங்கே ஹீட் வந்து என்தால்பி எவால்வேஷன் ஆகுதுன்னா மைனஸு, இங்கே அப்சார்ப் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். இதை வச்சு வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் கலோரிபிக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபியூவல்ஸு. ஃபுட் அண்ட் ஃபியூவல்ஸோடைய கலோரிபிக் வேல்யூ வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுனா அந்த ஃபார்ம் கலோரிமீட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூனிட்லாம் கலோரிபிக்கலோட யூனிட் பார்த்திங்கன்னா ஜூல் பை கேஜி கிலோகிராம், அதாவது கலோரி பை கிராம். இப்போ ஹீட் ஆஃப் ஒரு சொல்யூஷனாக என்ன படிச்சிருக்கோம், சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட் கிவ்ஸ் சொல்யூஷன் படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஹீட் ஆஃப் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் enthalpy when 1 mole of the substance dissolved in specific quantity of the solvent at given temperature. ஒரு சப்ஸ்டன்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணும்போது அங்கே என்ன எவ்வளவு வந்து என்தால்பி சேஞ்சஸ் ஹீட் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் ஹீட் ஆஃப் சொல்யூஷன்ஸு. அப்புறம் ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஆசிடும் பேஸை ரியாக்ட் பண்ணும்போது அங்கே எவ்வளவு என்தால்பி சேஞ்சஸ் ஆகுறது. ஒரு ஆசிடும் பேஸை ரியாக்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு சால்ட்டும் ஆசிட் பேஸை ரியாக்ட் பண்ணிச்சுன்னா நியூட்ரலைஸ்னால் வாட்டர் மாலிகுலும் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ஸு. ஸோ இப்போ இந்த ஆசிடும் பேஸை ரியாக்ட் பண்ணும்போது எவ்வளோ என்தால்பினா எவ்வளோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. இங்கே பார்த்திங்கன்னா HCl சோடியம் நைட்ராக்சைடு, இது ஆசிடு இது பேஸ், ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் கிடச்சிருக்குது, நியூட்ரலைசேஷன் ஆயிடுது. இங்கே என்தால்பி சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா -57.32 கிலோஜூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் எப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்ஸு. ஸோ ஒரு லிக்யூட்லேருந்து வேப்பராக ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பராக மாறும்போது அங்கே என்ன சேஞ்ச் இன் என்தால்பி நடக்குது அப்படின்றது தான் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்ஸு. ஸோ இங்கே டெஃபினேஷன்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of liquid is converted into vapor state at its boiling point. ஸோ பாய்லிங்லேருந்து வேப்பராக மாறுது. இங்கே 373 கெல்வின்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சேஞ்ச் இன் என்தால்பியோட வேப்பரைசேஷன் பார்த்திங்கன்னா +40.626 கிலோஜூல்ஸு. ஸோ இந்த இது ஒவ்வொன்றும் ஒரு டெஃபினேஷன்ஸு. ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்னா ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனான இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் அப்படியே படிக்கலாம். ஸோ மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷனாக ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸு டைரெக்டாக வேப்பராக மாறுறது தான் வந்துட்டு சப்ளிமேஷன்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ என்தால்பி சேஞ்சஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of the solid is directly converted into vapor state, இது சப்ளிமேஷன் டெம்பரேச்சர். ஸோ இங்கே அயோடின் சால்வெண்ட்லேருந்து டேரெக்டாக வேப்பரைஸாக மாறுது. இங்கே சப்ளிமேஷன் என்தால்பி சேஞ்சஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா +62.42 kg. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொன்றுக்காக மாறுது. ஸோ இங்கே எவ்வளோ என்தால்பி சேஞ்சஸ் நடக்குதுன்னா சேஞ்ச் இன் என்தால்பி when 1 mole of the element changes from 1 mole of the allotropy form of another. ஒரு allotropy ஃபார்ம் வந்து இன்னொரு allotropy ஃபார்மாக மாறுது. ஸோ இங்கே கார்பன் வந்து டைமண்ட் ஃபார்ம்லேருந்து கிராஃபைட்டாக மாறும்போது அங்கே ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா +13.81 kg. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சல்ஃபர் மோனோக்ளினிக்லேருந்து ரோம்பிக்காக மாறுது. பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ்லேருந்து ரெட் பாஸ்பரஸ். ஒரு allotropy ஃபார்ம்லேருந்து இன்னும் allotropyனா என்னென்னா 1 elements can exist in more than one way. ஸோ இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டெல்டா யூ டெல்டா ஹெச் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு கலோரிமீட்டரையும் காஃபி கப் கலோரிமீட்டரை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். நிறைய டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன் என்ன, ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்ன, ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன்ஸ், இது மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் படிச்சுக்கிடணும். ஸோ வில் கண்டினியூ தி நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாஸில் பார்ப்போம்.